Hello friends, இன்னைக்கு ஒரு Diwali snacks recipe மிக்சர் தான் செய்ய போறோம். இந்த மிக்சர் செய்யிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்லயே ஒரு 30 minutesல ஈஸியா செஞ்சிரலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம கடையில தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம வீட்லயே நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியான மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமீஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஓமப்பொடி போடுறதுக்கு மாவு பசஞ்சிக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது கலருக்காக தான். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஓமம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையிலேயே பசஞ்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓமப்பொடி வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயே நான் எந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பசையணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை விட டைட்டாக இருந்தாலும் முறுக்குழக்கில் போட்டு புளிய முடியாது. ரொம்ப லூஸாக பசஞ்சிட்டோம்னாலும் எண்ணெய் குடிச்சிரும். அதனால் பார்த்து இந்த மாதிரி பதமாக பசஞ்சிக்கோங்க. இப்போ இதை உலக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓமப்பொடி தட்டு இருக்கும்ல, சின்ன சின்ன ஹோல் இருக்கிறது, அது போட்டுட்டு உலக்கில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ஃபில் பண்ணிவிட்டு புளிஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணும் போதே அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போது இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டக்குன்னு மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் சரியாக காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் ஓமப்பொடி புளிஞ்சு விட்டுக்கிறேன். எண்ணெய் சரியாக காயாமல் ஓமப்பொடி புளிஞ்சு விட்டோன்னா எண்ணெய் குடிச்சு வதவதன்னு போயிடும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் எண்ணெயோட ஹீட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. புளிஞ்சு விட்டு 30 செகண்ட் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கரண்டிலாம் வைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி பாதி அளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி லைட்டாக கிறிஸ்பியானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டால் போதும். திருப்பி எல்லாம் போட தேவையில்ல. இது வேகிறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி சுத்தமாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு டைம் புளிஞ்சு விட்டுக்கலாம். கையில் ஹீட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துணியோ இல்லைனா க்ளவுஸோ போட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. மேக்ஸிமம் 1 நிமிஷம் இல்லைனா 1.5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. திருப்பி எல்லாம் போட தேவையில்ல. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரா பூந்திக்கு மாவு கலக்கிக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு. அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப எண்ணெய் குடிச்சு வதவதன்னு போயிடும், அப்புறம் கிறிஸ்பியாக வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூந்திங்கிறதுனால நான் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன், அது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி, இதோட இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு கரண்டி வச்சு எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பூந்தி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஜல்லி கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். பூந்தி போடும்போது ஃப்ளேமாக ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா எந்திரிச்சு இந்த மாதிரி முத்து முத்தாக வரும். ஃப்ளேம் லோவில் வச்சிங்கன்னா பூந்தி நல்லா எந்திரிச்சு வராது, தட்டை தட்டையாக போயிடும். இந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு தான் மாவு ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றணுன்னா ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் பூந்தி நல்லா தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு டைம் ஊற்றிக்கிறேன். ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி ஊற்றுனதுக்கப்புறமா அது ஃபுல்லாக கீழே விழுந்ததுக்கப்புறம் அடுத்த கரண்டி ஊற்றுங்க. ஒரே டைமில் 2 கரண்டி ஊற்றிட்டோன்னா ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கும். இப்போ இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுட்டு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜல்லி கரண்டியில் போட்டதுனால பூந்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது, சின்னது பெருசாக.
இதே நம்ம பூந்தி கரண்டியில் போட்டிருந்தோன்னா எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியானதுக்கப்புறமா எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு பொரிச்சிக்கிறேன் இதே எண்ணெயில். இது ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினருக்குள்ளே வச்சு வறுத்துக்கலாம். மேலே இருக்கிற தோல் மட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினருக்குள்ளே வச்சு போடுங்க. அப்போ தான் நம்ம டக்குன்னு பொரிச்சு உடனே எடுக்க முடியும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் போட்டுட்டோன்னா எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் கருகி போயிடும். அவ்வளோதான். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கடலையை வறுத்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கொஞ்சமாகவே பொரிச்சுக்கோங்க. எண்ணெயில் வச்ச உடனே நல்லா பொரிஞ்சு வரும், வெளியில் போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 20 செகண்ட் இருந்தால் போதும், டக்குன்னு பொரிஞ்சிடும். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டு லைட்டாக தட்டி தோலோடு சேர்த்துருக்கேன். பூண்டு பொரித்து போட்டோன்னா மிக்சர் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்துக்கலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப வெடிக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மாவில் மிளகாப்பொடி போட்டாலாம் மிக்ஸ் பண்ணல. இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க, அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி பண்ண ஓமப்பொடி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கை வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்த உடனே மிளகாப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக உப்பு மிளகாப்பொடிலாம் இருக்கும். இப்போ இதில் நம்ம பொரித்த காரா பூந்தி, பொட்டுக்கடலை, இது கூட பொரித்த வேர்க்கடலை, அவல் சேர்த்துக்கலாம். பூண்டு பல், 2 கொத்து கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ராகி மிக்சர் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. நம்ம சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிளகாப்பொடி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்சர் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருந்துச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கவே தேவையில்ல. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.